தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எமிதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடுவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. அன்பான இயேசுவே, இது வந்த அதிகாலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோடு கூட வாசம் செய்து கடந்து வந்து செய்த எல்லா வெற்றிகரமான செயல்களுக்காகவும் நன்றி கூறுகிறோம். நன்றியின் தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலே உமது தெய்வீக பிரசனத்தால் நன்மைத்தனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருள வேண்டுகிறோம். தூய ஆவியானவருடைய கொடைகளையும் வரங்களையும் கிருபைகளையும் எங்களுக்கு பொழிந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்மை கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் நீர் செவிசாய்த்தருளும். எங்களுடைய பலகீனங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து களைந்து எங்களை உம் பிள்ளைகளாகும் பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதியும். அன்பான தகப்பனே, நீரே எங்களை இந்த நேரத்திலே ஆசீர்வதித்து எங்களுடைய நிறைகள் குறைகளை எல்லாம் நீர் பார்த்து அதற்கேற்றவாறு எங்களை வழிநடத்த வேண்டுகிறோம். அன்பான சேசுவே, அன்னை மரியே, சுசேப்பரே, நீர்தாமே காவல் தூதர்களோடு கூட சேர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுகிறோம். இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களிலும் எங்களை வழிநடத்தி காத்தருள வேண்டுமாய் உம்மிடம் வேண்டுகிறோம். ஆமேன். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து வரு இனிய ஸ்நேக தேவனே, இனிய ஸ்நேக தேவனே, உலக இருளை அகற்றவும் பரலோக ஒளி தாருமே, உம்மை கண்டு நன்மை பேர நாதனை அருள் புரிகுவாய். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோருள்ளத்தில் எழுந்து வருவே இனிய ஸ்நேக தேவனே. திருப்பாடல் 84. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எம் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. எம் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. படைகளின் ஆண்டவரே, எம் அரசரே, எம் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. உமது இல்லத்தில் தங்கி இருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சீயோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது. வறண்ட பாலை நிலத்தின் பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அது நீரூற்றுகள் உள்ள இடமாக மாறுகின்றது. முதல் பருவமழை அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்குகின்றது. அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பின்பு சீயோனில் தெய்வங்களின் இறைவனை காண்பார்கள். படைகளின் ஆண்டவரே, எம் விண்ணப்பத்தை கேட்டருளும். யாக்கோப்பின் கடவுளே, எமக்கு செவிசாய் தருளும். எங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும். நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் எம் கடவுளது இல்லத்தில் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். படைகளின் ஆண்டவரே, உம்மை நம்பும் மானிடர் நற்பேறு பெற்றோர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6. இறை சொற்றொடர்கள் 46 54 முடிய.
இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தா ஊருக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசி, துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மலைத்து போயினார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாட்டுக்கள். இறைவா, இந்த அதிகாலை வேளையில் உமது ஆசீருக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நீரே எங்களோடு கூட இருந்து நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த எதிர்மறையான எண்ணங்கள், சிந்தனை, சொற்கள், நபர்களுக்கும் அஞ்சாமல் உம்மோடு உம்மிலே உமக்கான வாழ்வை வாழ வரம் தாரும். இறைவா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடல் உள்ள ஆன்ம நலன்களை தந்து எல்லா நிலையிலும் உம்மை பின்பற்றும் மக்களாக, உறுதியுள்ள மக்களாக நாங்கள் வாழ வரம் தர உம்மை வேண்டுகிறோம். இறைவா, நாங்கள் பணி செய்கின்ற இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும், உமது நாமம் தாங்கிய உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ வரம் தர இறைவாமிடம் வேண்டுகிறோம். இறைவா, ஏழை எளியோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், தேவையில் இருப்போர் அவர்களுடைய தேவைகளை அறிந்து உதவி செய்யும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து காத்தருள உம்மிடம் நாங்கள் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, நீரே எங்கள் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றீர் என்பதனை நாங்கள் உணர்ந்து விசுவசித்து உம் பிள்ளைகளாக எல்லா நிலையிலும் வாழும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரி நம்மை எல்லா நிலையிலும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.